போடு. அரவிந்த் டீ மாதிரி ஆடுற தெரியுதா? திருப்பேத்தாதரா கடுப்பு மாதிரி கிளப்பிட்டேன். டீ ஒழுங்கானா தானே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மூஞ்சி வேற இப்படி வச்சுக்கிட்டு என் மூஞ்ச பார்த்தா ஆடுற. ஐ இரிட்டேட் ஆகிறான். இன்ட்ரெஸ்டிங். டேய் டேய், ஆ இன்னைக்கு நைட்டு சரக்கு அடிக்கலாமா? கன்ஃபியூஸ்டாக இருக்கா? எப்பட்றா? கூட தெரியலனா எப்பட்றா? இவ்வளோ தெரியுதுல்ல, ஏதாவது சொல்யூஷன் சொன்னால் சந்தோஷப்படும்ல. ஐயா இதுக்கெல்லாம் என்கிட்ட வராதப்பா. நீ தானே ஆரம்பிச்சு வச்ச, நீயே முடிச்சு வை. நானால அதை முடிக்க முடியாது. இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் தான். என்ன? உங்க லைஃப்ல ஒரு பொண்ணு வரணும். மாவானே, இந்த சேட்டை ஆல்ரெடி நீ பார்த்த வேலையில் தான் இங்கே வந்து நிற்கிறேன். இதில் இன்னொரு பொண்ணு வரையா? அடிச்சா நான் சொன்ன சைக்காலஜிஸ்டா. சைக்காலஜிஸ்ட்னா செலவாகும், மருந்து மாத்திரைன்னு இதெல்லாம் தேவையில்லாத தலைவரிடா. டேய் அது வேற இது வேற. மோர் ஓவர் அவன் ஃப்ரெண்டு தான். நம்ம ஒண்ணுமே பண்ண வேணாம். அவகிட்ட போய் நடந்தது சொல்றோம், சொல்யூஷன் கேட்குறோம், கிளம்பிக்கிட்டே இருக்கோம். விளையாடிட மாட்டியே? நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. நான் விளையாடினாலும் அவன் விளையாட மாட்டான். ஒரு நிமிஷம். டேய் என்னடா பண்ற? சரி இப்போ யாரு கால் பண்ற? அவளுக்கு தான். டேய் நாமளே டிஸ்கஸ் பண்ணாம அதுக்குள்ள அவகிட்ட எப்படி? ஹாய் சனா, எங்க இருக்க? நாளைக்கு ஃப்ரீயா? நாளைக்கு? டேய் இல்ல என்கிட்ட ஒரு பீஸ் ஒன்று இருக்கு. மூஞ்சிலே 3000 சீரியல் ஓட்டிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணுமே. இதான் அவன்கிட்ட கொடுக்குறேன். நான் என்ன பேசுறான்? ஹலோ, ஹாய் சனா. நேரில் வர சொல்லு. இல்லை, இது கொஞ்சம் லென்த்தான ஸ்டோரி. நம்ம நேரில் மீட் பண்ணாதான் ஐ திங்க் இல் பி பெட்டர். ஆல்சோ எனக்கு கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்கு. ஐட் பி கம்ஃபர்டபுள் நம்ம ஏதாவது அவுட்டர் ஸ்பேஸ் இல்லைன்னா சப்போஸ் க்ளோஸ் ஸ்பேஸாக இருந்தால் கூட எனக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்தால் ஐ திங்க் ஐட் பி கம்ஃபர்டபுள். ஸ்னூக்கர் எந்த மாஸ்டர் மைண்ட் ஸ்னூக்கர் ஸ்பேஸ் பள்ளிக்கண்ணே. ஓகே நான் லொகேஷன் அண்ட் டைம் வந்து விஷால அனுப்ப சொல்கிறேன். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். யா, தேங்க்யூ சனா. see you tomorrow. பாய். என்ன பிரைட்டாக முடிஞ்சு வச்சிருக்க? ஸ்மைலிங் ஃபேஸை ரிசீவ் பண்ணுண்டா. இட் கிவ்ஸ் பாசிட்டிவ் வைப் டு தி ஆப்போசிட் பர்சன். பாத்ரா, ரொம்ப சிரிக்காத. பார்த்தா லவ்னு நினச்சிக்க போகிறாங்க. பார்த்தா அப்படியே தெரியுது. அப்புறம் ஏன்டா இந்த பொண்ணுங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க? அவளை பார்க்க போகும்போதெல்லாம் இப்படி தான் நிற்கிறியா? அவளை பார்த்தா மட்டும்தான் அப்படி இருப்பேன். என்னமோ பண்ணி தொலை. எல்லாத்தையும் அவட்ட சொல்லிட்டல. நான் சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ சொல்கிறது தான். அதை நான் பார்த்துக்கிறேன். கசகசன் இருக்கு, வாடா உள்ள போகலாம். நமக்கு ஒரு வேலை நடக்கணும்னா நம்ம நின்று தான் ஆகணும். டேய் வேர்க்குதுடா. மவுத்த மூடி நில்றா. நீ எதுக்கு நிற்கிறேன்னு தெரியுது. அப்போ எனக்காக வரல. உனக்காக உள்ள வேணா டீசெண்டாக இருக்கு. பட் இங்கே ஜஸ்ட் ஒன்லி ஃபார் மீ. பட் இதில் உனக்கும் கொஞ்சம் பங்கு இருக்கு. உனக்காக நைட்டு ஃபுல்லாக தேவோடு காத்து நின்னல, அது மாதிரி தான் இதுவும். சரிடா எப்பா நிற்கிறேன். வந்துட்டா. எங்க இருந்துடா பார்த்த? எனக்கு பிஜிஎம் ஓடுது. நீ கொஞ்சம் ஓரமா நின்னா நான் தனியாக தெரிவேன். ஏய், அவ போய் 1/2 மணி நேரம் ஆகுது. வாட்? சனா, இவன் தான் அரவிந்த். இன்ட்ரோவே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளயா? ஆமாம். தோத்துக்கிட்டே இருக்கேடா. இந்த போர்டு ஓகே தானே? சனா,
வேர்க்குதா உனக்கு? உள்ள ஏசி தான். வா உள்ள போலாம். ம். வா. ஓகே அரவிந்த், மென்டலி இல்ல ஆகுற அளவுக்கு உங்க ரிலேஷன்ஷிப்ல என்னதான் ப்ராப்ளம்? Such a nice girl. அப்புறம் என்னாச்சு? ஆக்சுவலாக ரிலேஷன்ஷிப்பே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இல்ல புரியல. நீலா. சரி ஓகே, வாட்டர்லேயே போயிடலாம். ம் உனக்கு ஓகே தானே வீடு? எனக்கு ப்ராப்ளம் இல்லை. உங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டுக்கு வந்துட மாட்டாங்களே. ஹே, நீ சொல்ற மாதிரி என் அம்மா அப்பா வரவங்களா இருந்தா நான் ஏன் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன்? அது சரி, தெளிவாக தான் இருக்க. சரி வா, ஹக் பண்ணு. எதுக்கு? இதுக்கு தான் இந்த தொட்டு பேச யோசிக்கிறது, பக்கத்தில் வந்தா தள்ளி போறது, ஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. டெய்லி என்ன டைட்டாக ஹக் பண்ணணும். நீ கிஸ் பண்ணா எனக்கு ஓகே தான், பட் நான் கிஸ் பண்ணா அதை நீ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. ம் அண்ட் அந்த டோர் தாண்டிட்டா நீ யாரோ நான் யாரோ. ஆ, நான் உனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நானும் பண்ண மாட்டேன். நோ வரிஸ். ஹா, குறிப்பா உனக்கும் ஓகே எனக்கும் ஓகேனா மட்டும்தான் நமக்குள்ள எதுவாக இருந்தாலும். எனக்கு எப்பவுமே ஓகே தான். உனக்கு ஓகேனா ஓகே, நோ நோ. இந்த விஷயத்துல மட்டும் ஏன்டா அப்படி இருக்கீங்க? நீங்களும் அப்படிதான். நான் நானா இருக்கேன், நீ நீயா இருக்க யோசிக்கிற, அவ்வளோதான். ம், சரி வா, ஹக் பண்ணு. ம். ம். ம்ஹும். ம். இந்த மாதிரி டெய்லி ஹக் வேணும், புரிஞ்சுதா? செஞ்சுட்டா போச்சு. ஆனா இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. ஆஹா. சரி, இது மட்டும் உங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்னது? நீ பார்த்துப்பேங்கிற நம்பிக்கையில தான் ஹக் பண்ணேன். கவுத்து விட்ற மாட்டல. இல்ல. சரி, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடும், நான் தூங்க போறேன். உனக்கு வேணும்னா வா. குட் மார்னிங். குட் மார்னிங். அம்மா! நைட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறியா? எது? சிப்பா, சும்மா. நல்ல வேலை என் கற்புக்கு ஒன்றும் ஆகல. ஹே, எங்க போற? போகும்போது எங்க போறேன்னு கேட்பியா நீ? நேத்து என்ன சொன்ன? நேத்து நிறைய சொன்னேன், நீ எது கேட்குற? இந்த டோரை கிராஸ் பண்ணா நமக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. சோ ஸோ ஹே, கட்டி புடுறா. ஓகே, ஓகே, ஹாப்பி. ஹாப்பி. கிளம்பிட்டா? பாய். பாய். நல்லா போயிட்டு இருக்க மாதிரி தானே சொல்றீங்க, அப்புறம் என்ன? அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா எனக்கே தெரியாம ஒரு ட்விஸ்ட் வந்துருச்சு. இந்த சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்குதே, அதை நானும் மறந்துட்டேன், தீபிகாவும் மறந்துட்டாப்ல. ஓ, நிலா பார்த்துட்டாங்களா?
அட ஏங்க நீங்கள் வேற அவர் பார்த்துருந்தா கூட நான் சமாளிச்சிருப்பேனே. ஐயோ அப்புறம் சொல்லுமா. அரவிந்த், இப்போ தாண்டா உன் ஸ்டேட்டஸ் பார்த்தேன். பொண்ணு பிடிச்சிருக்கா? கல்யாணத்தை முடிச்சிடலாமா?